இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உடற்தகுதி ஆலோசகராக ஹெர்ரி மர்ரா ஒப்பந்தம் செய்யப்படுகிறார். மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்பின் உடற்தகுதி ஆலோசகராக பிரபல திடல்தட பயிற்றுனர் ஹெர்ரி மர்ரா ஒப்பந்தம் செய்யப்படுகிறார். தமது ஆட்டக்காரர்களின் தரத்தையும் திடத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் அதன் நிர்வாகி ரூபன் அமோரிம் இந்த முடிவை எடுத்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் தலைமை பயிற்றுனராக ரூபன் அமோரிம் பொறுப்பேற்ற பின்னர் அவரின் கீழ் 17 ஆட்டங்களில் 7 ஆட்டங்களில் மட்டுமே மான்செஸ்டர் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 4 ஆட்டங்களில் 3 வெற்றி பெற்று அண்மைய வாரங்களில் முன்னேற்றத்தை எட்டியுள்ள மான்செஸ்டர் யுனைடெட் புள்ளி பட்டியலில் தற்போது 12வது இடத்தில் உள்ளது. மான்செஸ்டர் யுனைடெட் வீரர்களின் உடற்தகுதி அளவை திடப்படுத்துவதற்கு பொறுப்பான ஆலோசகராக மர்ரா தற்போது அக்கிளப்பில் இணைந்துள்ளதாக அனைத்துலக ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன. திடல்தர வீரர்களை வழிநடத்திய அனுபவங்களை கொண்டுள்ள அவர் 2012 மற்றும் 2016 ஆண்டுகளில் ஒலிம்பிக் போட்டிகளில் 2 பட்டங்களை வென்றுள்ளார். மேலும் 2016 ஆண்டில் உலகின் சிறந்த திடல்தட பயிற்றுனராகவும் தேர்வாகியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அன்வார். சபா மற்றும் சரவாக் மாநிலங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் வேளையில் மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்தின் அனைத்து கேந்திரங்களின் வலிமையையும் ஒருங்கிணைக்குமாறு தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனமான நட்மாவுக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் மற்றும் அப்பகுதி மக்களின் பாதுகாப்புக்கே அந்நேரத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். சபா மற்றும் சரவாக்கில் வெள்ள நிலைமை மோசமடைந்து வருவது குறித்து வருத்தம் தெரிவித்திருக்கும் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இத்தகைய பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் SPM தேர்வெழுதும் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு அம்மாநில கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்காலிக நிவாரண மையங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவவும் வெள்ளத்திற்கு பிந்தைய சீரமைப்பு பணிகளிலும் மடானி ஈசான் படை களம் இறங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சரவாக்கில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க JKRக்கு உத்தரவு. சரவாக்கின் பல பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க அம்மாநில பொதுப்பணித்துறை JKRக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பான்போர் நிகோவில் சேதமடைந்த சாலைகளின் அளவு இன்னும் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றாலும் முக்கியமான பகுதிகளில் பழுது பார்க்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்று சரவாக் துணை முதலமைச்சர் டத்தோ அமா டக்ளஸ் உகா எம்பாஸ் தெரிவித்தார். மம்போங் சாலையின் கிட்டத்தட்ட பாதி பகுதி மிகவும் மோசமாக உள்ளது. எனவே JKR முழு விழிப்பு நிலையில் உள்ளது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் சேதமடைந்த சாலைகளை கண்காணிக்க வேண்டும் என்றார் அவர். நேற்று சரவாக் பூச்சிங் பத்துகாவா சுங்ஹுவா சீன பள்ளியில் செயல்படும் தற்காலிக நிவாரண மையத்திற்கு வருகை மேற்கொண்ட பின்னர் டத்தோ அமார் அவ்வாறு கூறினார். இதனிடையே ஒரு சவாலான சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கும் சரவாக் அரசாங்கம் பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழு மூலம் மோசமான வெள்ளத்தால் பாதிப்படைந்த பிந்துலுவில் இருந்து மக்களை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். டோக்கியோ அருகே ஏற்பட்ட நில அமிழ்வில் சிக்கிய லாரி ஓட்டுநரை மீட்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. ஜப்பான் டோக்கியோ அருகே ஏற்பட்ட நில அமிழ்வில் சிறிய ரக லாரி ஒன்று விழுந்தது. அச்சம்பவத்தை தொடர்ந்து லாரியில் சிக்கிக்கொண்ட ஓட்டுநரை காப்பாற்றும் பணி நேற்று 3வது நாளாக தொடர்கின்றது. ஜனவரி 28ஆம் தேதி நிகழ்ந்த நில அமிழ்வில் 74 வயதான அந்த லாரி ஓட்டுநர் அகப்பட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அவரை மீட்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த லாரி ஓட்டுநரின் தற்போதைய நிலவரம் குறித்து இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் புதிய நில அமிழ்வு ஏற்பட்டதை தொடர்ந்து லாரி ஓட்டுநர் விழுந்த நில அமிழ்வின் துளை விரிவடைந்திருப்பதாக மீட்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். கழிவுநீர் குழாய் உடைந்ததால் நில அமிழ்வு ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். தென் சூடான் விமான விபத்தில் 20 பேர் பலி. தென் சூடானில் நிகழ்ந்த விமானத்தில் 20 பேர் மாண்டனர். விபத்துக்குள்ளான அந்த இலகு ரக விமானத்தில் மொத்தம் 21 பேர் பயணித்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன. ஒருவர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எண்ணெய் வயல் தொழிலாளர்கள் பயணித்த அவ்விமானம் யூனிட்டி மாநிலத்தின் தலைநகர் கியூபா நோக்கி சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவ்விமானத்தில் சீனாவை சேர்ந்த 2 இந்தியர் 1 பயணித்ததாக கூறப்படுகிறது.
விபத்துக்கான காரணம் மற்றும் உயிரிழந்தவர்களின் முழு விவரங்கள் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. இவ்விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கவனக்குறைவால் ஆடவர் கும்பல் மீது மோதிய இரு வாகனங்கள். புதன்கிழமை இரவு கோலாலம்பூர் ஜாலான் கிளேங்லாமாவில் உள்ள ஒரு கட்டிடத்தின் முன்பு இரு வாகனங்கள் கவனக்குறைவாக செலுத்தப்பட்டு ஆடவர் கும்பல் மீது மோதியதாக போலீசாருக்கு புகார் கிடைத்துள்ளது. அக்கும்பல் மீது கார் மோதுவதற்கு முன்னதாக டொயோட்டா ஹிலக்ஸ் மற்றும் டொயோட்டா வயர்ஸ் ரக வாகனங்கள் கார் நிறுத்துமிட கட்டிடத்தில் இருந்து மிகவும் வேகமாக வெளியேறியதை புகார் அளித்தவர் கண்டதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கு மாரிஷ்மான் முகமது தெரிவித்தார். இச்சம்பவத்தில் ஆடவர்கள் இருவர் காயமடைந்ததாக ஏசிபி கு ஷாரிஃப்மான் கூறினார். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இது தொடர்பில் எவ்வித புகாரும் இன்னும் அளிக்கவில்லை. குற்றவியல் சட்டம் பிரிவு 307 கீழ் அச்சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டிருப்பதாக ஏசிபி கு மஷரிமான் தெரிவித்தார். அதோடு அச்சம்பவம் குறித்த தகவல் அறிந்த பொதுமக்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சிறிய ரக பயணிகள் விமானம் ஹெலிகாப்டர் மோதி விபத்து. அமெரிக்க வாஷிங்டன் டிசி அருகே சிறிய ரக பயணிகள் விமானமும் அமெரிக்க ராணுவத்தின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரும் மோதி விபத்துக்குள்ளாகின. ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையம் அருகே இவ்விபத்து நிகழ்ந்தது. 60 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்களுடன் பயணித்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அந்த விமானம் கன்சாஸில் புறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டரில் 3 ராணுவ வீரர்களும் பயணித்ததாக கூறப்படுகிறது. ஹெலிகாப்டரும் விமானமும் ஆற்றில் விழுந்த நிலையில் தற்போது மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இக்கோர விபத்தை தொடர்ந்து ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் அட்டவணையிடப்பட்ட அனைத்து விமானங்களின் புறப்பாடுகளும் தரையிறக்கங்களும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆற்றிலிருந்து பல சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக த வாஷிங்டன் போஸ்ட் செய்தித்தளம் தெரிவித்தது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. சரவாக் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பேரிடர் நிவாரண உதவிகள் விநியோகம். சரவாக்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்று பிற்பகல் வரை 6700க்கும் அதிகமாக பதிவாகியிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட 13 இடங்களுக்கு மத்திய மற்றும் மாநில பேரிடர் நிவாரண உதவிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதுவரை அம்மாநிலத்தில் 50க்கும் மேற்பட்ட தற்காலிக நிவாரண மையங்கள் PPS அமைக்கப்பட்டிருப்பதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி கூறினார். PPSகளை அமைக்க உயர்வான பகுதிகளில் இருக்கும் பள்ளிக்கூடம் மற்றும் பொது மண்டபங்களை கண்டறிய தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்மா கல்வி அமைச்சுடன் இணைந்து செயல்படும் என்று தேசிய பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழு தலைவருமான அகமது சாஹித் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பகுதியில் பைலே பாலத்தை நிறுவுவதற்கான நடவடிக்கை குறித்து தமது தரப்பு ஆய்வு செய்து வருவதாக அவர் மேலும் விளக்கினார். இதனிடையே நீர்மட்டம் அதிகரிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே தங்களின் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பொருட்களுடன் சம்பந்தப்பட்ட பகுதியில் இருந்து வெளியேற முதற்கட்ட எச்சரிக்கை வழங்கப்பட்டதாகவும் அகமது சாஹித் கூறினார்.